நீலம் புரொடக்ஷன்ஸ், நீலம் ஸ்டுடியோஸ் தயாரிப்பில் சுரேஷ் மாரி இயக்கத்தில் ஊர்வசி நடிக்கும் ஜே பேபி மார்ச் 8 முதல் திரையரங்குகளில். கடந்த 2 நாடாளுமன்ற தேர்தல்களில் பாஜக மற்றும் காங்கிரஸ் முக்கிய பிரமுகர்கள் போட்டியிட்ட தொகுதிகள் குறித்து விவரிக்கிறார் சிறப்பு செய்தியாளர் சலீம். இந்தியாவில் விவிஐபிக்கள் தொகுதிகளை மட்டும் பார்த்து விடுவோம். முதலில் பாஜக என்று எடுத்துக்கொண்டால் விவிஐபி பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள், பிறகு அமித்ஷா அவர்கள். காங்கிரஸ் என்று எடுத்துக்கொண்டால் விவிஐபி ராகுல் காந்தி அவர்கள், பிரியங்கா காந்தி அவர்கள். ஒருவர் பின் ஒருவராக தற்பொழுது அவங்க போட்டியிட்ட தொகுதியில் எவ்வளவு வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றிருக்கிறார்கள் என பார்த்து விடுவோம். முதல்ல பிரதமர் மோடி அவர்கள் முதலில் நாடாளுமன்ற தேர்தலில் மோடி அவர்கள் களம் கண்டது 2014ஆம் ஆண்டு. 2 தொகுதியில் போட்டியிட்டார். ஒன்று உத்தரப்பிரதேசம் வாரணாசி தொகுதியில், இன்னொன்று வதோதரா என்பது குஜராத்தில் இருக்கிறது. 2 தொகுதியிலும் பிரதமர் மோடி அவர்கள் வெற்றி பெற்றார். வெற்றி பெற்ற பிறகு பிரதமரானார். வாரணாசியை பொறுத்தவரை 56% வாக்குகளை பெற்றார். வதோதரா குஜராத்தில் இருக்கிறது, அங்கே 73% வாக்குகளை பெற்றாலும் இந்திய சட்டத்தின்படி ஏதாவது ஒரு தொகுதிக்கு தான் ஒருவர் எம்பியாக இருக்க முடியும். 2 தொகுதிக்குமே ஒரே நேரத்தில் ஒருவர் எம்பியாக இருக்க முடியாது என்பதால் குஜராத் வதோதரா தொகுதியை விட்டுவிட்டார். அதனால் இப்போ பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வாரணாசி தொகுதியினுடைய எம்பி என்பது குறிப்பிடத்தக்கது. இது நடந்தது 2014 தேர்தலில். அதற்கு பின் 2019ஆம் ஆண்டில் நடைபெற்ற தேர்தலில் 2 தொகுதியில் போட்டியிடல. ஏன்னா வாரணாசியிலேயே மிகப்பெரிய செல்வாக்கு இருக்கிறது என்ற காரணத்தினால் வாரணாசி தொகுதியில் மட்டுமே போட்டியிட்டு அங்கே பிரம்மாண்டமாக வெற்றி பெற்றார். 64% வாக்குகளை பெற்றார். காங்கிரஸ் தரப்பில் நாம் பார்க்கும் பொழுது ராகுல் காந்தி அவர்கள் 2014ஆம் ஆண்டு நடைபெற்ற தேர்தலில் அமேதி தொகுதி, இது உத்தரப்பிரதேசத்தில் இருக்கிறது. அமேதி ராகுல் காந்தியினுடைய கோட்டையாகவே இருக்கிறது. பலமுறை அங்கிருந்து வென்றிருக்கிறார். ஆனால் 2014ஆம் ஆண்டும் வெற்றி பெற்றார். 47% வாக்குகள் வாங்கினார் பாஜகவின் ஸ்மிருதி இரானியை எதிர்த்து. 2019 அவர் ஒரு தொகுதியில் போட்டியிடல, 2 தொகுதியில் போட்டியிட்டார். ஒன்று உத்தரப்பிரதேசம், இன்னொன்று கேரளாவில் வயநாடு. சரி, அப்பொழுது காட்சிகள் எப்படி இருந்தது? உத்தரப்பிரதேசத்தில் ஸ்மிருதி இரானியை போன தேர்தலில் தோற்கடித்தார். ஆனால் இந்த தேர்தலில் இவர் தோற்றுவிட்டார். ஸ்மிருதி இரானி அவர்கள் தற்பொழுது அமைச்சராக இருப்பது உங்களுக்கு தெரியும். அமேதியை பொறுத்தவரை தோல்வி. 44% வாக்குகள் ராகுல் காந்தி வாங்கியிருந்தார். வயநாட்டில் பிரம்மாண்ட வெற்றி பெற்றார். 65% வாக்குகளை ராகுல் காந்தி வயநாட்டில் பெற்றிருந்தது குறிப்பிடத்தக்கது. எனவே வயநாட்டின் எம்பி ராகுல் காந்தி. காங்கிரஸாரும் அவரை மீண்டும் நீங்கள் வயநாட்டிலிருந்துதான் களம் காண வேண்டும், தென்னிந்தியாவில் நிச்சயமாக நீங்கள் ஒரு தொகுதி போட்டியிட்டாக வேண்டும் என வற்புறுத்தி வருவது குறிப்பிடத்தக்கது. சரி, அடுத்து பாஜகவில் விவிஐபி என்று பார்க்கும் பொழுது திரு அமித்ஷா அவர்கள் முதல்ல நாடாளுமன்ற தேர்தலில் களம் கண்டது எப்போ அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 2019ஆம் ஆண்டில் காந்தி நகர், குஜராத்தின் தலைநகரம் அது. காந்தி நகர் என்பது திரு அத்வானி அவர்களின் கோட்டை. அதற்கு முன்னாடி சுமார் 20 ஆண்டு காலம் காந்தி நகருடைய எம்பியாக அத்வானி தான் திரும்ப தேர்வு செய்யப்பட்டார் மக்களால். கிட்டத்தட்ட அதே வாக்கு சதவிகிதம் அங்கே அமித்ஷா பெற்றிருப்பது குறிப்பிடத்தக்கது. 70% வாக்குகள் வாங்கி காந்தி நகரில் பிரம்மாண்ட வெற்றி பெற்றால் திரு அத்வானி அவர்களுக்கு அந்த நேரத்தில் சீட் ஒதுக்கப்படவில்லை. 75 வயதுக்கு மேல் என்றால் மார்கதர்ஷக் மண்டல், அதாவது கட்சிக்கு வழிகாட்டுதல் குழுவில் அவர் இருப்பார் என்று அறிவித்து விட்டார்கள். அவருக்கு தொகுதி ஏதும் ஒதுக்கப்படவில்லை. அமித்ஷா அந்த தொகுதியில் நின்று வெற்றி பெற்றிருப்பது குறிப்பிடத்தக்கது. காங்கிரஸ் கட்சியை பொறுத்தவரை பிரியங்கா காந்தி 2024ஆம் ஆண்டு, அதாவது இந்த ஆண்டு தேர்தலில் ரேபரேலியில் பிரியங்கா களம் காணுவாரா என்று பேசப்படுகிறது. ஏன் அப்படின்னா சோனியா காந்தி அவர்களுடைய கோட்டையாக ரேபரேலி இருந்தது. சோனியா காந்தி அவர்கள் தற்பொழுது அந்த தொகுதியை விட்டுவிட்டார். ராஜ்யசபாவிலிருந்து எம்பியாக தேர்ந்தெடுக்கப்பட்டார். எனவே ரேபரேலி தொகுதியில் பிரியங்கா காந்தி களம் காணுவாரா என்று பேசப்படுகிறது. உத்தரப்பிரதேசத்தை பொறுத்தவரை மிக முக்கியமான மாநிலம் நாடாளுமன்ற தேர்தலில். காரணம், இந்தியாவில் ஒரு மாநிலத்திலிருந்து அதிக எம்பிக்கள் வருகிறார்கள் என்றால் அது உத்தரப்பிரதேசம் தான். சுமார் 80 எம்பிக்கள் லோக்சபாவில் அங்கிருந்து வருகிறார்கள். எனவே தான் பாஜகவாக இருந்தாலும் சரி, காங்கிரஸாக இருந்தாலும் சரி, அங்கே கணிசமான தொகுதிகளை வென்றெடுக்க வேண்டும் என தீவிர முயற்சியில் ஈடுபட்டிருக்கிறார்கள். நீலம் புரொடக்ஷன்ஸ், நீலம் ஸ்டுடியோஸ் தயாரிப்பில் சுரேஷ் மாரி இயக்கத்தில் ஊர்வசி நடிக்கும் ஜே பேபி மார்ச் 8 முதல் திரையரங்குகளில்.